Dear students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா theorem in a Euler graph. A connected graph has Euler path but not an Euler circuit if and only if it has exactly two vertices of R2. ஒரு connected graphல ஒரு Euler path மட்டும் இருக்கு. There is no Euler circuit அப்படின்னா கண்டிப்பா அதுல ரெண்டு vertices R degree இருக்கும். The reverse also. ஒரு கிராஃப்ல ரெண்டு வெர்டிசஸ் மட்டும்தான் ஆர் டிகிரி இருக்குன்னா கண்டிப்பா அதுல ஒரு ஆயிலர் பாத் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆயிலர் சர்க்கியூட் எக்ஸிஸ்ட் ஆகாது. இதைதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆயிலர் பாத் என்ன, ஆயிலர் சர்க்கியூட் என்ன அப்படின்றத மைண்ட்ல ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் டேக்கிங் கிராஃப், 4 வெர்டெக்ஸஸ் இருக்க ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இந்த வெர்டெக்ஸ்க்கு பேரு ஏபிசிடி. இங்க ஏபி கனெக்ட் ஆயிருக்கு, பிசி கனெக்ட் ஆயிருக்கு, அண்ட் சிடி கனெக்ட் ஆயிருக்கு, ஆஃப்டர் ஏடி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். இட் இஸ் எட்ஜ் 1, எட்ஜ் 2, எட்ஜ் 3, எட்ஜ் 4. ஸ்டூடெண்ட் இயர் அப்ப எவ்ரி வெர்டெக்ஸ் ஹேவிங் ஈவன் டிகிரி. By the previous theorem, already I explained in the previous video, every vertex even degree irundhuduna it has a Euler circuit. Euler circuit enna, we have to start with one vertex and have to end with the same vertex. We can repeat the vertex but we can't repeat the edges. Edges repeat பண்ணாம we have to reach again in the same vertex. அப்போ A ல இருந்து E1 போறேன் and after B and after E2, after C and E3, D after E4 and I am reaching here. This must be the Euler path. Okay. இந்த கிராஃப்ல ஆயிலர் சர்க்கியூட் இருக்கு. இந்த ஆயிலர் சர்க்கியூட் ஓட டெஃபினிஷன் இப்போ புரிஞ்சிச்சு. ஐ எம் ஹேவிங் ஒன் மோர் அடிஷனல் எட்ஜ். இந்த அடிஷனல் எட்ஜுக்கு பேர் பார்த்தீங்கன்னா E5. இட் கனெக்டட் வித் வெர்டெக்ஸ் E அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஷியர்லி திஸ் டசன்ட் ஹேவ் அ ஆயிலர் சர்க்கியூட். ஏன்னா இங்க C ஓட டிகிரியும் E ஓட டிகிரியும் ஆட் டிகிரி. C ஓட டிகிரி 3 அண்ட் E ஓட டிகிரி 1. ஆட் டிகிரி வெர்டிசஸ் இருக்கு. பட் இந்த கிராஃப் கவனிச்சீங்கன்னா இந்த கிராஃப்ல தேர் எக்ஸிஸ்ட் an Euler path. Euler path என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் நெசசரி டு ஸ்டார்ட் வித் த சேம் வெர்டெக்ஸ் அண்ட் எண்ட் வித் த சேம் வெர்டிசஸ் itself. ஒரு வெர்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் வில் எண்ட் இன் சம் அதர் வெர்டிசஸ் பட் இட் கவர்ஸ் ஆல் த எட்ஜஸ். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் C வெர்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். ஐ எம் மூவிங் டு E2, ஆஃப்டர் B, E1 வரேன், ஆஃப்டர் A, after E4, after D, and after E3, and after I am going for C, and finally I am moving E5, and I am reaching E. Look here student, இங்க C ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், E ல end ஆயிருக்கு. Therefore it is not a circuit, but it is an Euler path. ஏன்னா எல்லா எட்ஜும் only once reach ஆயிருக்கு and all the edges covers. Therefore there exists an Euler path. இப்போ இந்த particular graphல identify பண்ணீங்கன்னா I am having a two vertex only having R degree. This is we want to show student. Okay, I am going to show this one by the proof of the theorem. First என்ன பண்ணணும்னு பார்த்தா let I am taking G be a connected graph. So இதுல ஒரு Euler path இருக்கு அப்படின்னு assume பண்ணிக்கலாம். It has an Euler path but no Euler circuit அப்படின்னு assume. So that is G as Euler path. The Euler path என்ன assume பண்ணிக்கிறேன். It's starting with V0, goes to E1, V2, E2, V3 and it goes on like that and finally it is En-1, En. This is an Euler path. இதுல என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Euler pathல எல்லா வெர்டிசஸும் டிஃபரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. Some repetition is there but எல்லா edgesஸும் repeated இல்லாம only once இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாத்துல the degree of the internal vertices எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் I am taking V2 எடுத்துக்கிட்டோம்னா it is connected with E1, E2. அப்போ it creates 2 degree. V3 எடுத்துக்கிட்டோம்னா E2 and E3 ஓட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ இங்க 2 degree create ஆகும். 2 into number of times the vertex appeared here as internal vertices. So all the internal vertices are having even degree. This implies all the internal vertices are even degree. ஏன்னா இது 2 into number of times of the vertex appeared தான் அதனோட டிகிரி. end vertices எடுத்துக்கலாம். The end vertices is V0 and Vn. Surely it is not an Euler circuit. அதனால V0 Vn same இருக்காது. Therefore
the degree of end vertices. End vertices equal to, it creates 1 degree along with E1 and Vn 1 degree along EA. அப்போ endல இது வந்து 1 degree create பண்ணுது. 1 degree along with end vertices. End vertices V0 வந்து 1 degree create பண்ணிருக்கு E1. Suppose it is possible to repeat the same vertices again. பாருங்க V0 மறுபடியும் இங்க எதுனா வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா எத்தனை முறை இன்டீரியரா வருதோ அத்தனை ஈவன் டிகிரி கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த V3ன்றது V0 இருந்தது, 2 டிகிரி கிரியேட் பண்ணிருக்கும். அப்போ the number of times the vertex V0 appeared as internal vertices. Okay, ஒரு டைம் internal vertices appear ஆச்சுன்னா அது 2 டிகிரி கிரியேட் பண்ணுது. அப்ப எத்தனை டைம் வருதோ அத்தனை 2 டிகிரி கிரியேட் பண்ணுது. What this shows here, V0 ஓட டிகிரி வந்து என்னதான் இங்க எத்தனை டைம் அது இன்டர்னல் வெர்டிசஸ் அப்பியர் ஆகுதோ அத்தனை டைம் வந்து 2 டிகிரி கிரியேட் பண்ணாலும் we have to add +1. therefore இது odd டிகிரி. எக்ஸாம்பிள் இந்த கிராஃப்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் கிராஃப்ல I am not having a Euler circuit, Euler path இருக்கு. இப்போ இந்த Cன்றது end vertices, இதுதான் இப்போ இந்த V0 ஆக்ட் ஆகுது. இப்ப இந்த E2 ஓட C வந்து E2 ஓட கனெக்ட் ஆகும்போது இது 1 டிகிரியை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த பொசிஷன்ல Cக்கு வந்து 1 டிகிரி கிரியேட் பண்ணிடுச்சு. மறுபடியும் C வந்து இன்டர்னல் வெர்டிசஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாத்துல இன்டர்னல் வெர்டிசஸ் ஆக்ட் ஆகும்போது இது இன்னும் 2 டிகிரியை கிரியேட் பண்ணுது. ஒன்னு E3 ஓட கனெக்ட் ஆயிருக்கு, ஒன்னு வந்து E5 ஓட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ C creates 2 degree. எப்பெல்லாம் இன்டர்னல் வெர்டிசஸ் இருக்குமோ அப்போ 2 டிகிரியும், இது எக்ஸ்டர்னல் வெர்டிசஸ் இருக்கிறதுனால இப்ப 1 டிகிரியும் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் டிகிரி ஆஃப் Cன்னு எடுத்துக்கிட்டேன்னா வாட் இட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் ஹேவிங் 3 டிகிரி. அப்போ இது 3 டிகிரி இருக்கும். அப்போ ஷுவர்லி the V0 vertices odd. சிமிலர்லி Vn எடுத்துக்கிட்டோம்னாலும் இதே மாதிரி எண்ட் வெர்டிசஸா இருக்கும்போது 1 டிகிரி கிரியேட் பண்ணும். பட் இதே வந்து இன்டீரியர் வெர்டிசஸா இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் 2 டிகிரி கிரியேட் பண்ணும். அப்போ V0க்கும் Vnக்கும் ஆட் டிகிரி தான் இருக்கும். இந்த V ரெண்டுமே ஆட் டிகிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ தென் வாட் யூ ஹாவ் ஹியர் மீன்ஸ், ஒரு ஆய்லர் பாத்துல கண்டிப்பா end vertices என்னவா இருக்கும், odd degree இருக்கும். That is, a connected graph is having Euler path only, but there is no Euler circuit. Surely it having 2 odd degrees. Therefore, G has exactly 2 odd degrees. Okay. இப்போ converse part பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், G has exactly 2 odd degrees. 2 odd degrees. And G is connected. Okay. What you want to prove here means, நம்ம proof பண்ண வேண்டியது to prove G as Euler path but not having Euler circuit. Okay. So given data என்ன கொடுத்திருக்காங்க, G has exactly 2 odd degree அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ G has exactly 2 odd degree அப்படின்னா I am letting now let V0 Vn be odd degree in G. What is the meaning V0 Vn? இதை தவிர இது எல்லாமே ஈவன் டிகிரி தான் இருக்குன்னு. ஓகே, கிராஃப் இந்த மாதிரி இருக்கு. ஸோ லுக் அட் தட், இது எல்லா வெர்டிசஸும் வந்து ஈவன் டிகிரியா தான். ஐ எம் பிளானிங் டு கனெக்ட் V0 Vn by an edge. Connect V0 and Vn by an edge E1. அப்போ புதுசா E1ன்ற ஒரு எட்ஜை டிரா பண்ணிட்டேன். இந்த E1 எட்ஜ் வச்சு இந்த V0 Vn கனெக்ட் பண்ணிக்கலாம். This implies V0 and Vn also even degree ஆயிடும். Because edge E1 வந்து V0ல கனெக்ட் பண்றதுனால இங்க ஒரு டிகிரி ஜெனரேட் ஆயிடும், இங்க ஒரு டிகிரி. ஆல்ரெடி ஆட் டிகிரியா இருக்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு, ஈவன் டிகிரி ஆயிடுச்சு. So therefore all the in G is even. So by the previous theorem, verticesல எல்லா கிராஃப்ல இருக்கிற எல்லா வெர்டிசஸும் ஈவன் டிகிரியா இருந்ததுன்னா this implies there exists an Euler circuit in G. Okay. அப்ப Gல ஒரு Euler circuit எக்ஸிஸ்ட் ஆகும். Gல இருக்கிற Euler circuit
ஆய்லர் சர்க்கியூட் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்றேன், ஒரு ஆய்லர் சர்க்கியூட்ல ஒரே ஒரு எட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணனா ஐ எம் கெட்டிங் ஆய்லர் பாத். சோ இப்போ இந்த எட்ஜ் வந்து டெம்பரரியா ஐ எம் இன்ட்ரோடியூசிங். நவ் ஐ எம் ரிமூவிங் திஸ் எட்ஜ். இப்போ இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இஃப் திஸ் ஈவன் எட்ஜ் இஸ் நாட் தேர் then we are getting an Euler path. இந்த கிராஃப்க்கு Euler path கிடைச்சிருச்சு. So இப்போ இந்த Euler circuitல Euler circuit G by removing the edge which was introduced by us edge E1 creates Euler path in G. That's we want to prove. So அப்போ ஒரு குரூப்ல ரெண்டு வெர்டெக்ஸ் மட்டும் ஆட் டிகிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஆய்லர் பாத் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் we are not getting Euler circuit. Hence the proof of the theorem. Thank you, students.